என்னங்க லாஸ்ட்டாக டிடிஎஃப் வாசன் அவர்கள் என்டிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி சில விஷயங்களை பண்ணார். ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. டிடிஎஃப் அப்படிங்கிற ஒருத்தரை காவல்துறை தன்னோட பரம எதிரியாக பார்க்குதா அப்படிங்கிற சந்தேகம் வருது. டிடிஎஃப் அப்படிங்கிறவர் வந்து பைக் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. கார் ஓட்டுறதுக்கான முயற்சி எடுக்கும்போது கைது அப்படிங்கிற செய்தி வருது. கைது செய்தி வரும்போது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய நியாயத்தை மிக பகிரங்கமாகவே மிக தெளிவாகவே மீடியா முன்னாடி வச்சுட்டு போயிருக்கார் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெளிவாக தெரியுது. டிடிஎஃப் வாசன் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரியா, எதனால் கைது பண்ணாங்க, என்னென்ன மாதிரி வழக்குகள் போட்டிருக்காங்க, இதற்கடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்க போகுது, டிடிஎஃப் விஷயத்தில் நீங்கள் நான் எந்த பக்கம் நிற்கணும், ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, டிடிஎஃப் வாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, பைக் லைசன்ஸ் வந்து 10 வருஷம் கேன்சல் ஆயிடுச்சு காஞ்சிபுரம் விபத்து காரணமாக. ஸோ பைக்கில் லைசன்ஸ் கிடையாதனால கார் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாரு. லைசன்ஸுக்கு முன்னாடி நமக்கு எல்எல்ஆர் கொடுப்பாங்கல்ல, போலீஸ் எதுவும் பிடிச்சாங்கன்னா அந்த எல்எல்ஆர் காமிச்சிக்கலாம். சார் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன் சார், வெரிஃபிகேஷனில் இருக்குது சார், எல்எல்ஆர் கையில் இருக்குது சார்னு சொல்லி நம்ம அந்த லைசன்ஸ் இல்லாதப்போ அந்த எல்எல்ஆரை பயன்படுத்தி வாகனத்தை ஓட்டலாம். கூடிய சீக்கிரம் நமக்கு அந்த லைசன்ஸ் கிடச்சிடும். லைசன்ஸ் கிடச்ச பிறகு நம்ம நிச்சயமாக கார் இயக்கலாம். ஸோ டிடிஎஃப் வாசன் அவர்கள் பைக்கு முடிஞ்ச பிறகு நவம்பர் மாதம் ஜாமீன்லேருந்து 45 நாள் ஜெயிலில் இருந்து வெளியே வர்றாரு. ஸோ நவம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்ஆர்ஆர் அடிப்படையில் காரை இயக்குறாரு. ஸோ 10 வருஷம் அவரால் பைக் ஓட்ட முடியாது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் கார் ஓட்டலாம், கார் ஓட்டுறதுக்கு எல்ஆர்ஆர் காப்பி அவர்கிட்ட இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து வந்து மதுரை வழியாக தூத்துக்குடி போகிறாரு. மதுரை அந்த சரௌண்டிங்கில் வந்து வாகனத்தை இயக்கும் போது ஃபோன் பேசிகிட்டே வாகனத்தை இயக்குறாரு. சரிப்பா, இதை யாருப்பா எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குனது? மே 15ஆம் தேதி இந்த விஷயத்தை தன்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அவர் ஃபோன் பேசுகிற அந்த காட்சியானது இருக்குது. லவுட் ஸ்பீக்கரில் வந்து யார்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை யார் கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் தான். ஒரு போலீஸ்காரர் கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட புகார் கொடுத்ததுனால போலீஸ் இதில் நடவடிக்கை எடுத்திருக்கு. ஸோ எதுகை முறையாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மைக்குமே இதில் இதான் நடந்திருக்கு. ஆயுதப்படையோட சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய மணிபாரதி அப்படிங்கிற அந்த போலீஸ்காரர் கொடுத்த புகார் அடிப்படையில் தான் முதல்ல 6 வழக்கு போட்டாங்க. இப்போ கூடுதலாக ஒரு வழக்கு சேர்த்து 7 வழக்கு போட்டிருக்காங்க. இந்த 6 வழக்கானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிவேகமாக வாகனம் ஓட்டுறது, ஆபத்தை உணராமல் வாகனம் ஓட்டுகிறது, செல்ஃபோனை பயன்படுத்தி கொண்டு வாகனத்தை ஓட்டுகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அடிப்படையில் இதெல்லாம் இவர் மீறிட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. 7வது பார்த்தீங்கன்னா போடப்பட்ட வழக்கானது பிணை கிடைக்கக்கூடாது, அதாவது ஜாமீன் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காண்டியே இந்த வழக்கு போட்டிருக்காங்க. 7வதாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவருக்கு இது ஆபத்துன்னு தெரிஞ்சும் வண்டி ஓட்டுறாருங்க இவர் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில் இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக டிடிஎஃப் வாசன் அவர்கள் மேலே 7 வழக்கு போடப்பட்டிருக்கு. இங்கே நமக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது சரியான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தவறு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நானோ நீங்களோ ஃபோன் பேசிக்கிட்டு இவரை மாதிரியே காரில் ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம வாகனத்தை இயக்குனா நம்மளை என்ன பண்ணுவாங்க? போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்பா அப்படி பண்ண, உன் லைசன்ஸ் எடு, வண்டியோட புக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டியை ஓரங்கட்டு, நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு, இந்த உனக்கு இவ்வளோ ஃபைன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஃபைன் ரெசிப்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனை நம்ம பே பண்ணுவோம். போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா இது நடக்கும், பார்க்கலன்னா இது எதுவுமே நடக்காது. அப்படியே டீசெண்டாக ஃபோன் பேசிட்டு நம்ம வச்சுட்டு போயிடுவோம். ஸோ பைக்கில் போகும்போதும் நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபோன் பேசக்கூடாதான். போலீஸ்காரங்களுக்கு பயந்து போலீஸ்காரங்க இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் அந்த ஃபோனை நம்ம வச்சிடறோம். மிச்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி காலாக இருக்கலாம், இல்லை நார்மல் காலாக இருக்கலாம், ஏதோ ஒரு காலை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எதற்கு கைதுன்னு போகிறீங்க? என்ன காரணம்? எதுக்கு தூக்கி அரெஸ்ட் பண்ணணும்? அதுவும் பிணை கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் கைது போகிறீங்களே, அது ஏன்? இந்த பையனை பைக்கில் தடுத்துட்டோம், இந்த பையன் அடங்கவே மாட்டான், அடுத்து காருக்கு போகிறான், ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்கான், இவனை மறுபடியும் தூக்கி ஜெயிலில் போட்டால் கொஞ்சம் அடங்குவான்னு சொல்லி இந்த கைதுக்கு போகிறீங்களா? எதற்காண்டி இந்த கைது அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. எதற்கு இத்தனை வழக்கு? எதுக்கு பிணையில் வரக்கூடாது? ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை போட்டு ஏன் இந்த செய்கிறீங்க? சின்ன பையன், பெருசாக வயசு கிடையாது, என் ஒத்த வயது, என்னோட வயது தான் அவருக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஏன் இவ்வளவு நெருக்கடி? ஏன் இவ்வளவு பிரச்சனை? என்ன காரணம்? இப்போது என்னை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நான் ரோட்டில் ஃபோன் பேசிகிட்டே நான் மாட்டியிருக்கேன், ஃபோன் பேசிகிட்டே போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கேன், ஃபைன் தான் நான் கட்டியிருக்கேன், ஏன்னா யாரும் தூக்கி ஜெயிலில் வைக்கலையே, நான் ஃபைன் கட்டியிருக்கேன், நான் பண்ணது தவறு, போலீஸ்காரங்க சொன்னாங்க இனி கேர்ஃபுல்லாக இருப்பான்னு சொன்னாங்க, கவனமாக இருப்பான்னு சொன்னாங்க, நீ வந்து ஒரு டைம் உனக்கு வார்னிங்லாம் கொடுக்க முடியாது, நீ ஃபைன் கட்டினா தான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி எனக்கும் இந்த சம்பவம் நடந்துச்சு, நான் ஃபைன் கட்டிட்டு தான் வெளியே வந்தேன். ஸோ நம்ம எல்லாருமே ஓரளவு போலீஸ் ஃபைன் கட்டியிருப்போம், நம்ம யாருமே தூக்கி அரெஸ்ட் பண்ணலையே. அங்கே வந்து போலீஸ்கிட்ட வந்து ரூடாக வாக்குவாதம்
சித்திரவதம் பண்ணி டேய் நான் யார் தெரியுமா, என் ஊர் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு பேசுகிறவங்கள போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க, வண்டியை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதை செய்வாங்க. ஸோ டீசெண்டாக இருந்து தப்பை ஒத்துக்கிட்டால் போலீஸ் ஃபைன் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இந்த பையனை போலீஸ் பிடிக்க கூட இல்லை, வீடியோவில் பார்த்து அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணுறாங்க. காவல்துறை அவ்வளோ வேலை இல்லாமையா போயிடுச்சு? காவல்துறைக்கு என்ன வேலை கம்மியாக இருக்கா? இது என்ன, இந்த முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம்ல, இந்த போக்குவரத்து துறைக்கும் இவங்களுக்கும் போலீஸுக்கும் நடுவில் சண்டை நடந்த மாதிரி டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலுக்கும் இல்லை இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கும் போலீஸுக்கும் எதுவும் சண்டை நடக்குதா, இல்லை இது மறைமுக போர் எதுவும் போயிட்டுருக்கா? அதோட வெளிப்பாடாக இது நமக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியல. அவர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு கோர்ட்டுக்கு வெளியே, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது. எத்தனை பேர் ஹெல்மெட் ஓடாமல் இந்த தெருவில் வண்டி ஓட்டுறாங்க? எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் வச்சிட்டிங்களா? எல்லாருமேலே ஃபைன் போட்டிங்களா? என்ன பண்ணீங்க? என்னையை மட்டும் ஏன் இது பண்ணுறீங்க? என்னையை மட்டும் ஏன் செய்கிறீங்க? எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு பையன் வளர்ந்து வர்றதுன்னா அவ்வளோ தவறா அப்படின்னு சொல்லி ரொம்ப நியாயமாக ரொம்ப நேக்கான கேள்விகளை கேட்டுட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டு வண்டிக்குள்ளே போகிறாரு. கோர்ட்டுக்கு முன்னாடி ஜாமீன் முன்னாடி ஆஜராகிறாரு. நீதிமன்றத்தை நம்புறேன்னு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. எப்பா ரொம்ப அதான் காவல்துறைக்கும் டிடிஎஃப்க்கும் நடுவில் ஒரு பனிப்போர் போகுது போல். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சின்ன பையன் கூட காவல்துறை மோடுறது தான் காவல்துறைக்கு வேலையாக இருக்கா? அந்த பையன் பண்ணதை நியாயப்படுத்தலை, டிடிஎஃப் ஃபைன் போட்டோம் அப்படின்னு கூட ஒரு செய்தி வந்துச்சுன்னா கூட ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம கூட ஆதரிக்கலாம். ஓகே சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காப்புல இந்த மாதிரி ஒரு 2000 3000 ஃபைன் போட்டாங்க காவல்துறை அப்படி நம்ம பார்த்தா கூட ஓகே ஃபைன். பட்டு கைது லெவலுக்கு போகும்போது தான் நம்மளால் தாங்கிக்க முடியல. இது என்னன்னே தெரில. இது தவறான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம மாநிலம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சவுக்கு சங்கர் வழக்கில் சொன்னாங்கல்ல, போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டக்டர் ஒருத்தங்க சண்டை போட்டாங்கன்னா காவல்துறை அது வரைக்கும் கண்டக்டர் அந்த பஸ்ஸுக்காரங்களாம் சீட் பெல்ட் போட தேவையில்லை, பயணிகளை எப்படி வேணால் ஏற்றிக்கலாம். இந்த சண்டை வந்துச்சுன்னா டே என்ன எங்கள் மேலே கேஸ் போடுறியா, இல்லை எங்களே திட்டுறியா, எங்கள்கிட்ட டிக்கெட் கேட்குறியா, நாங்கள் யார் தெரியுமான்னு காமிக்கிறதுக்காண்டி எல்லாரையும் ரோட்டில் நிப்பாட்டி ஃபைன் போடுறது. ஸோ ஒரு காவல்துறை மாநிலமாக அந்த மாநிலம் மாறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சென்னையில் இன்றைக்கி காலைல 6 கொலை நடந்திருக்கு. என்ன பிடிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? ஒரு காங்கிரஸோட மாவட்ட தலைவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவரோட மரணம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை. ஆனால் அந்த காவல்துறை எந்த விஷயத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா சவுக்கு சங்கர் விளக்கில், அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிஎஃப் வாசன் விஷயத்தில் இதில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வேறு யாராவது யூடியூப்பில் பேசுகிறவங்களை எப்படி தூக்கி ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிறத அந்த காவல்துறை கவனம் செலுத்தியதே தவிர காவல்துறை சட்ட ஒழுங்கல் கவனம் செலுத்தலை. எல்லா பேப்பரும் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவு நம்ம மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு இந்த சமீபத்தோடு அந்த நான் காலங்காலமாக அப்படி இருக்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு 10 நாளாக ரொம்ப தவறான செய்திகள் நிறையா வர்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ காவல்துறை உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துக்க வேணாம். உங்கள் மேலே பெருமதிப்பும் பெருமரியாதையும் இருக்குது. எதை நோக்கி செயல்படணுமோ அதை நோக்கி செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு டிடிஎஃப் விஷயத்தில் ஒரு மனசாட்சியோடு செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.